ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்காக ஒரு காதல் ஜோடிகள் வந்து வராங்க. அவங்களுக்கு அங்கே நடக்கிற விபரீதமான செயல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிற பையன் அவனோட காதலியை கூட்டிகிட்டு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொடைக்கானலுக்கு தாங்க கூட்டிகிட்டு வரான். சுரேஷ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு ஒரு மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் அவனோட லவ்வரை கூட்டிகிட்டு கொடைக்கானலுக்கு காலையில் 6 மணிக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. வந்து சேர்ந்த உடனே வந்து சுற்றி பார்க்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே இருக்க எல்லா பகுதியுமே அவங்க வந்து சுற்றி பார்த்துட்டாங்க. சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து சரி ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அந்த இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே சுற்றி பார்த்துக்காக போகிறாங்க. சரி இவங்களும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 மணி சமயத்தில் தாங்க போகிறாங்க. அங்கே தான் இவங்களுக்கு ஒரு விபரீதமே நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படி அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுரேஷோட லவ்வர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு கல்லில் கால்பட்டு தவறி வந்து அந்த மலையிலிருந்து கீழே விழற மாதிரி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு எதர்ச்சியாக இவர் திரும்பின உடனே அந்த பொண்ணோட கையவும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சி மேலே இழுக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாருங்க. மேலே எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கதறாருங்க. அங்கே பெருசாக ஆட்கள் இல்லாதனால அவங்க இதை வந்து கவனிக்கவே இல்லைங்க. அவரும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதிர்ஷ்டவசமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அந்த மலையிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த சமயத்தில் தான் அங்கே இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இவங்க தவறி விழுந்ததை பார்த்துருக்காங்க. இவங்க பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல இருந்த ஒரு செக்யூரிட்டி கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அதை சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உடனே போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடுறாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி சுற்றியும் விசாரிக்கிறாங்க. யாரும் அதை பெருசாக கவனிக்காதனால அங்கே ஒரு பர்ஸு மட்டும் கடந்திருக்குங்க. அந்த பர்ஸு வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷோட பர்ஸு தாங்க. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அவரோட எல்லாரோட டீட்டெயில்ஸுமே இருந்துச்சுங்க. அவரோட ஒரு சில ஃபோன் நம்பர்ஸும் இருந்துச்சு. அந்த ஃபோனுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே சுரேஷோட அப்பா தாங்க ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கொடைக்கானல்லேருந்து தான் பேசுகிறோம், உங்களோட பையன் வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷ் வந்து ஏதோ ஆஃபீஸில் மீட்டிங் அப்படின்னு சொல்லி தான் வெளியே போயிருக்காருங்க. இவர் வந்து லவ் பண்ணுற விஷயமும் லவ்வரோட தான் வந்து அந்த கொடைக்கானலுக்கு போகிறாரு அப்படிங்கிறதும் எந்த ஒரு விஷயமுமே இவங்களுக்கு தெரியாது. அதை கேட்ட உடனே அங்கேருந்து இவங்க பதறி அடித்து கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணோட எந்த டீட்டெயிலுமே கிடைக்கலைங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் புரியலை. சரி இந்த பையனோட அப்பா அம்மா மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்லாம் அங்கே வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பையனோட அப்பா அம்மாவும் அங்கே போயிடுறாங்க. அப்போ தான் இவங்களும் அந்த இடத்துல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்போ தான் இந்த உண்மையை வந்து இந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனால் இவங்க இங்கே வந்தது, இந்த ஒரு பொண்ணோட வந்தது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது என்னோட பையனோட உடம்பை நீங்கள் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. ஏன்னா சுரேஷோட அப்பா வந்து கொஞ்சம் வசதியானவர் தான். அவருக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சிலராக தெரியுந்தாங்க. அதனால் அவர் வந்து இன்றைக்கே எப்படியாவது என்னோட பையனோட உடம்பு என் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு போலீஸும் அந்த மலையிலிருந்து கீழே விழுந்தா அந்த மலைக்குள்ளே இறங்கி ஒரு சிலர் வந்து அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு டெட் பாடி வந்து எடுக்கணும், இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு நபர் வந்து ஒரு மொத்தம் 3 பேர் வராங்க. 3 பேர் வந்து என்னாச்சு அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு அவங்க அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கான திங்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மலையில் இறங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி இப்போ வரைக்குமே அவங்க யோசிக்கவே இல்லைங்க.
அந்த 3 பேருமே அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்குங்க. சுற்றியும் எல்லாமே தேடி பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல கிடைக்கவே இல்லைங்க. அந்த சமயத்தில் தான் சரி இப்போ 6 மணி ஆக போகுது, இதுக்கு மேலே நம்ம இருட்டாயிடும், இந்த இடத்துல தேடவும் முடியாது, வெளிச்சமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகும்போது அப்போது லாஸ்ட்டாக ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அவரோட காலில் மட்டும் ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுற மாதிரி இருக்குது. திடீர்னு அதை கீழே குனிஞ்சு பார்க்குறாருங்க. குனிஞ்சு பார்த்த உடனே அவருக்கு பயங்கர பேரதிர்ச்சிங்க. அங்கே ஒரு சடலம் கிடக்கிறத அவர் பார்த்துறாரு. பார்த்த உடனே அவங்க 3 பேருமே ஒருவேளை இது அந்த டெட் பாடியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் இந்த டெட் பாடி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை வச்சு அந்த டெட் பாடி இவங்க சொன்ன டெட் பாடி தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதே பையன்தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த பையனோட தலையோட மண்டை ஓடு மட்டும் தனியாக கலண்டு போய் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி மலையிலிருந்து கீழே விழுற எல்லாருக்குமே அதிகப்படியான பேருக்கு இந்த மாதிரி மண்டை ஓப்பன் ஆகி தாங்க கிடப்பாங்க. சரி, டெட் பாடியும் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சாக்கில் அந்த டெட் பாடியை உள்ளே எடுத்து போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு கயிறில் கட்டி அங்கேருந்து மேலே இழுத்துக்கிட்டே வராங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அந்த மூட்டை பயங்கர கணக்குதுங்க. என்னடா இவ்வளோ நேரம் நார்மலான வெயிட்டில் இருந்துச்சு, இப்போ திடீர்னு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது சரி கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மரத்தில் அந்த மூட்டையை கட்டி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பணத்தெல்லாம் போய் எடுக்கிறவங்க அடிக்கடி இந்த ஸ்மெல்லாம் அதிகமாக வரதுனால அவங்க குடிக்கிற பழக்கம் இருக்குங்க. அதனால் எப்போவுமே கீழே போகும்போது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த மூட்டையை கட்டி வச்சுட்டு அவங்க ஒரு ஓரமாக போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற சமயத்தில் தான் திடீர்னு யாரோ ஒருத்தர் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. அதை கேட்ட உடனே இவங்க 3 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இந்த சமயத்தில் அதுவும் இந்த இடத்துல யாரா அழுகுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போது அந்த இடம் எல்லாமே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அப்போது அந்த 3 பேரில் ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த மூட்டை மாதிரி கட்டி தொங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்காருங்க. அங்கே தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டைக்கு முன்னாடி ஒரு பெண் உருவம் மாதிரி ஒன்று கருப்பாக நின்று அந்த பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக அழுகுதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. இப்போ என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படி சொல்லிட்டு மற்ற 2 பேர்த்தையுமே கூப்பிட்றாருங்க. அவங்கக்கிட்ட இங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லலை, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும், ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்த உடனே அந்த டெட் பாடியும் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கான சம்பளத்தையும் வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. சுரேஷோட டெட் பாடியை வாங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவமே நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடியை எடுக்க அந்த கீழே 3 பேர் போனாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் பேர் தாங்க குமார். அவர் தான் அந்த ஒரு உருவம் அழுதுட்டு இருந்ததை பார்த்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவர் தாங்க. இந்த குமார் இந்த வேலை தான் ரெகுலராக பண்ணிட்டு வராரு. இவர் இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அவருக்கு ஃபேமிலியும் இருக்குங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போக மாட்டாருங்க. அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கூரை வீடு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் தான் படுத்து தூங்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி இந்த வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அதே இந்த கூரை வீட்டில் தாங்க குளிக்கலை அப்படிங்கிறதுனால அந்த கூரை வீட்டிலேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வேலை இருந்த களைப்பில் நல்லா தூங்கிடுறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு மணி இருக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. யாரா அது இந்த நேரத்தில் அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அவரோட அந்த கூரை வீடை ஒட்டின மாதிரி அதே கருப்பு உருவம் நின்று அழுதுகிட்டே இருக்குங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது, அங்கே பார்த்தா அதே உருவம் இங்கேயும் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சமயத்தில் அந்த கருப்பு உருவம் என்னமோ சொல்லுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் எப்படியாவது மேலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகுதுங்க. அதை கேட்ட உடனே அப்படி இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த சமயத்தில் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாருமே கையில் கடுகு எள்ளு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு எள்ளெல்லாம் எடுத்து போட்டோம்னா ஆண்மக்கள் பயப்படுங்க, அங்கேருந்து போயிடும். அதுக்காக தான் இவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க. அந்த
அந்த மாதிரி இந்த குமார் வந்து இடுப்பில் வந்து கடுகு கட்டி வச்சுருந்தாருங்க. அந்த ஒரு கடுகை வந்து ஒரு கை எடுத்து அந்த கருப்பு உருவத்தை மேலே போட்ட உடனே திடீர்னு அங்கே ஒரு சத்தம் வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. குமாருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுது. காலையிலையும் அவர் எப்பவும் போல் அவரோட வேலைக்கு போயிட்டு வந்துடுறாருங்க. போயிட்டு வந்த உடனே நைட்டு வந்து அதே மாதிரி வேலை இருந்ததுனால அவர் வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வந்து அந்த குடிசையிலே வந்து படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு. முன்னாடி நாள் நைட்டு தூக்கமே இல்லாத காரணத்தினால அவர் படுத்த உடனே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு யாரோ குமார் குமார்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதை கேட்ட உடனே திக்குன்னு எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சிட்டு இந்த நேரத்தில் யாரா இது இப்படி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து பார்க்குறாருங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இவர் கூட ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல கூப்பிட்டு இருக்காருங்க. எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டாருடா, இந்த மாதிரி மறுபடியும் ஒரு டெட் பாடி வந்து கீழே இருக்காம், அதை வந்து எடுத்து கொடுக்கணுமா, அதனால கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது குமாருக்கு பயங்கரமான கோபம் வருதுங்க. பயங்கரமாக திட்டுறாரு. என்னடா இது பொழப்புது, நைட்டில் ஒழுங்காக நிம்மதியாக தூங்கக்கூட முடியறதில்ல, இப்போ தானே வந்து ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து சரி புலம்பாத வா, எப்படியோ ஒன்று போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படி ரெண்டு பேருமே போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த குமாரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டே இருக்காருங்க. அப்போ திடீர்னு குமார் வந்து கேட்குறாரு, என்னடா இது இந்த பக்கம் ஏன்டா போகிற, நம்ம போகிற வழி அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து எதுவுமே பேசலைங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு. என்னடா இது எதுவுமே பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுறாருங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே இந்த நேரத்தில் போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுங்க. அதனால் அந்த இடத்துல நின்று யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த நடந்து போகிறாரு பார்த்தியா, அவரோட நிழல் வந்து கீழே தெரியுதுங்க. அந்த நிழலை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிழல் வந்து ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ நம்ம கூட இவ்வளோ நேரம் வந்தது நம்ம ஃப்ரெண்டே கிடையாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே நின்னுறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, எப்படியாவது இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த கருப்பு உருவம் அவரை பின்தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. இவர் திடீர்னு அவரோட அந்த இடுப்பில் எப்பவும் அந்த கடுகு வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதை தூக்கி அந்த உருவத்து மேலே வீசிடுறாரு. அதே மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் எப்படியோ இவர் வந்து இவரோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. இப்போது அந்த கூரை வீட்டில் படுக்கலைங்க, அவரோட வீட்டுக்குள்ளேயே போய் அந்த பயத்தில் வந்து படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் இவருக்கு பல யோசனைகள் போய்கிட்டே இருக்கு. என்னடா இது இதே மாதிரி சம்பவம் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு, அந்த டெட் பாடி கிட்ட பார்த்த அதே உருவம் இந்த மாதிரி கூரை வீட்டுக்கிட்டையும் வந்துச்சு, இப்போ நம்மளையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி இதை பற்றி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரேஷ் வந்து இறந்து போனா பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாருங்க. விசாரிக்கும் போது தான் ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுரேஷ் கூட ஒரு பொண்ணு வந்ததாகவும் அந்த பொண்ணும் கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த செக்யூரிட்டி வந்து குமார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே தான் குமாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்மளை மேலே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த குமாருக்கு வந்து போலீஸ் இருந்த மறுபடியும் ஃபோன் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குமாருக்கு வந்து ஃபோன் வருதுங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருது. இவர் வந்து ஸ்டேஷனுக்கும் போகிறாருங்க. போகும்போது தான் அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் ஸ்டேஷன்லேருந்து பயங்கரமாக அழுகிறாங்க. அழுதுகிட்டு எப்படியாவது எங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு பெருசாக வசதியெல்லாம் இல்லைங்க, எந்த ஒரு ஆள்பலமும் கிடையாது. இவங்க அந்த குமாரோட காலில் விழுந்து அழுகிறாங்க. இந்த குமாருக்கும் ரொம்ப இறக்க குணங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் போயிடுறாரு. மறுபடியும் அவரோட கூட வேலை செய்கிற அந்த ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு அதே பள்ளத்துக்கு தேடி போகிறாருங்க. அந்த பொண்ணை தேடி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அப்படி கீழே இறங்கி போய் சுற்றியும் முற்றியும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அந்த பையன் இருந்த இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கவே இல்லைங்க. என்னடா இவ்வளோ நேரம் தேடியும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி குமார் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாருங்க. அந்த சமயத்தில் அதே அழுகை சத்தம் கேட்குது. அந்த சத்தம் ஒரு பக்கம் இருந்து வருது. அந்த சத்தத்தை நோக்கி இந்த
இந்த குமார் மெதுவாக நடந்து போகிறாருங்க. நடந்து போய் பார்த்த உடனே அந்த இடத்துல அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அங்கே தாங்க விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி, இந்த பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருச்சு, இது எப்படியாவது அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே மாதிரி ஒரு மூட்டையில் கட்டி அவங்க அங்கேருந்து மேலே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணோட உடம்பை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த குமாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. எப்படியோ என்னோட பொண்ணோட உடம்பையாவது எங்களால் பார்க்க முடிஞ்சுது, அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த ஒரு கொஞ்சம் பணத்தை மட்டும் அந்த குமாருக்கு கொடுக்குறாருங்க. ஆனால் குமார் வந்து அந்த இடத்துல அந்த பணத்தை வாங்க விரும்பலைங்க. இந்த பணமெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து அவர் போயிடுறாருங்க. இந்த விஷயம் வந்து அவரோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சதுனால ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து அந்த வேலைக்கு போகவே இல்லைங்க. வீட்லேயே தான் இருக்கார், அந்த வேலைக்கு போகாமல். இந்த சமயத்தில் தான் போலீஸ்கிட்டேருந்து மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜெண்ட்டாக ஒரு டெட் பாடி வந்து எடுத்தே ஆகணும், ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, அதனால் நீ வந்தே ஆகணும், நீ வந்தால் தான் இந்த வேலையே முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. குமாருக்கு வந்து மனசே இல்லை, ஆனால் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அங்கே போய் கயிறு கட்டி அவர் உள்ளே இறங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த கயிறு அருந்து அவர் விழுந்துடுறாருங்க. விழுந்தவர் அதிர்ஷ்டவசமாக அங்கே இருந்த ஒரு கிளையில போய் மாட்டிக்கிறாரு. கூட இருந்தவங்க எப்படியோ இவரை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் எப்படிடா விழுந்த அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்கும்போது, கயிறு அருந்துருச்சு, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படியோ நீ அதிர்ஷ்டவசமாக வந்து உயிர் பிழைச்சிட்ட, அது ஒரு சின்ன கிளை தான், அதில் எப்படி நீ வந்து உயிர் தப்பிச்சு அந்த கிளையில இருந்தனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதெல்லாம் ஆண்டவன் புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்தது ஒரு கிளை கிடையாதுங்க, அந்த பொண்ணோட ஆன்மா தான் அந்த இடத்துல இருந்து அவரை காப்பாற்றிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குமாருக்கு அது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பெருசாக அந்த வேலையை செய்கிறதும் இல்லைங்க, வேலைக்கு போகிறதும் இல்லை. இந்த மாதிரி அவர் வேறு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு வராரு. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.